ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வனமகன் எபிசோட் நம்பர் 17. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். ஆயாவை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஆயா அரைஞ்சிட்டு நான் ஒன்றும் சாங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு நீயும் நானும் ஒன்றை தானே வளர்ந்துருக்கோம், என் மனசு எனக்கு புரியாதா, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து ஒரு பிரதர் மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புவா. ஐயோ நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஐயோ ப்ளீஸ் அப்படின்னா என்னோட கம்பெனிக்கு நீ அப்ரூவல் கொடுக்க முடியுமா? கொடுக்குற, ஐயோ கொடுக்குறேன், ஆனால் இப்போ நான் செஞ்சது தப்பு தான், நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்துலேயே அவர் அறையிறதை பார்த்து ஆயோ தடுத்து நிறுத்துவா. சரி சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பை செய்யாத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஐயோ நீ பழைய மாதிரி என்கிட்ட இருப்பல்ல. சரி, தூக்கத்தில் உன்னோட அம்மா பேரை சொல்லி உளறிட்டு இருந்தியே, கனவு கண்டியா? உங்கள் அம்மா மிஸ் ஆயிட்டாங்க தானே? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போவேன், என் கூட வருவியாயோ? ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோனி இப்போ எப்படி இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்பாரு. மேஜியோ கிட்ட தான் நம்ம ஹீரோனி பேசிட்டு இருப்பாங்க. அவனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ ட்ரை பண்ணாதா? நான் இப்போ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐயோ உன் தொல்லை வேற எனக்கு தாங்கலை. மேஜியோ இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவாரு. ஒரு பக்கம் நம்மளோட வெயின் நம்மளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த கிறிஸ்டல் கேக் வந்திருப்பாரு. இது என்ன இடம், எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இரு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறையை திருப்பினதுக்கு அப்புறமா அது உள்ள அவங்க அம்மா டெட் பாடி தான் இருக்கும். இதை பார்த்த உடனே இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், இவங்களை யார் இப்படி பண்ணா, யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழுதுகிட்டு வேற யார், இதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பனா தான் இருக்கும். என்ன பேசுகிற, அவர் உன்னோட அப்பா, அவரையே இந்த மாதிரி செய்யணும்? என்னோட அப்பா, அந்த ஆள் என் அப்பான்னு நீ தான் சொல்கிற, அப்படி இருந்ததா என்னை கேர் பண்ணியிருப்பாள், அவன் எனக்கு கேர் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாரு. உடனே ஐயோ உணர்ச்சி வசப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட தம்பி எதையோ எழுதிட்டு இருப்பான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோனி பின்னாடி போக, மேடம் மேடம் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸு? ஐயா எட்ட போய் பேசுங்களா, நான் கவிதை எழுதும் போது டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா, மூடிட்டு எழுதுறா. நம்மளோட கம்பெனிக்கு அப்ரூவல் டாக்குமெண்ட் வந்திருக்கு. அப்படியா, இது எப்படி கிடைச்சிது? அவன் தான் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. எனக்கு தெரிஞ்சு ஆயோ தான் அவனை மீட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் என்ன அவனா என்ன, நிறைய வேலை இருக்குது. வாங்க வாங்க முதல்ல அதை போய் முடிப்போம். இதுக்கப்புறம் எந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் என்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு, என்கிட்ட எதையும் மறைச்சி செய்யாத. நீங்கள் மட்டும் என் அம்மாவோட பாடியை மறைச்சி என்னை ஏமாத்தலையா, அதை மட்டும் என்கிட்ட கேட்ட செஞ்சுங்க. எது? நானும் ஆயாவும் அந்த கிறிஸ்டல் கேவுக்கு போகணும். இந்த உண்மை வேற யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். என் அம்மாவை அங்கே பார்த்தேன், நீங்கள் தானே கொண்டீங்க அவளை. பாப்பா ப்ளீஸ்பா, தெரியாதனமா சொல்லிட்டு ப்ளீஸ்பா அவளை விட்டுருங்கப்பா, அவளை எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா ப்ளீஸ்பா. அப்பா நீங்கள் மட்டும் போனீங்க, உங்களை நான் சுற்றுவேன். எனக்கு வேறு வழி இல்லை. என்னோட அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள பாடியாக வச்சுருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே கொன்னீங்க, இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடும்ப்பா. என்னையை கொள்ள நினைக்கிறியா? ஷூட் பண்ணுறா. அப்பா கிட்ட வராதிங்க, என்னோட அம்மாவை நீங்கள் தானே கொன்னீங்க, சொல்லுங்க என்னோட அம்மாவை நீங்கள் தானே கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ண மாட்டார்னு நினச்சி இதெல்லாம் பேசிட்டு நம்மளோட மேயருக்கு இவர் ஷூட் பண்ணதை பார்த்து ஷாக் ஆகிடும். மேயர் ஸ்லோ மோஷன்லேயே திரும்பி வருவார். அப்பா என்ன நெருங்காதீங்கப்பா, என்ன நெருங்காதீங்க, சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட மேயர் கணத்திலே பலான்னு அறிஞ்சு, இந்த தைரியம் உனக்கு யார் கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டுருவாரு. உடனே இவர் பயங்கரமாக அழுதுட்டு, நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேது, உங்கள் கையாலே நான் கொன்றுங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருப்பாரு. பட் அவரோட நிலைமையை அவர் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். தேவையில்லாமல் அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி கையை கொடுப்பாரு. ஆனால் நம்மளோட வென், உங்களோட அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கையை உதறி விட்டுருவாரு. இத்தனை வருஷமாகவும் என் அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு என்னை ஏமாத்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட அம்மா என் உயிரை காப்பாற்றினா, அவள் உயிரை மீட்டு கொண்டு வரதுக்காகத்தான் அவளை பதப்படுத்தி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஹோலி ஃப்ரூட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவளை உயிரோடு கொண்டு வந்து உன்னை நிறுத்தணும்னு நினச்சேன். உங்கள் அம்மாவை நான் கொண்டு இருந்தா அந்த உடலை ஏன் பதப்படுத்தி வச்சுருக்க போகிறேன், அப்போவே அழிச்சிருக்க மாட்டேனா? அப்படின்னா என்னோடய அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக, என்ன நீ நம்பலாம். இன்னொரு பக்கம் நம்மளோட ஆயா உட்காந்து மருந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப நன்றிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் நன்றி சொல்கிற, நீ வெண்ணை சந்திச்சில்ல, அப்ரூவல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டா. என்ன சொல்கிற, வந்துருச்சா? மேடம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு டெலிஃபோன் வந்துச்சு, 15 நாளுக்குள்ளே சரக்கெல்லாம் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவா? வா வா, ப்ரமோஷன் வேலையெல்லாம் இருக்குது, உட்காந்தா எப்படி? சரி போகலாம். இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி படிப்பேன்னு கேட்பா. இல்லை போன வாட்டியே நிறைய மிஸ்டேக் ஆகிடுச்சு, நேரடியாக இருந்து நானே செக் பண்ணி வச்சுக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட மேஜிக் கிட்ட, நான் நினைக்கல நீ இவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருப்பேன்னு. பின்ன என்ன? சரி மஜ்ஜோ, எனக்கு இன்னும் அவன் ஜெயிலில் தான் இருக்கானா, ரிலீஸ் ஆகிட்டானான்னு தெரியணும், கொஞ்சம் எனக்காக பார்த்து சொல்கிறியா? அவன் எப்பயே வெளில வந்துட்டானே. என்ன சொல்கிற? ஆமாம், ஆனால் எப்போ இங்கே வருவான்னு எனக்கு தெரியாது. சரி நீ சந்தோஷத்தில் கனவு காண. ஒரு பக்கம் ஹீரோனி அப்பா கிட்ட ஹீரோனி பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளில் இதுக்கான தீர்வு கிடச்சிரும்.
நம்மளோட குடும்பம் 100 வருஷத்துக்கு மேல பரம்பரை பரம்பரையா இதே சிட்டில வாழ்ந்துட்டுருக்கோம். மக்கள் அவள விட நம்மள தான் நம்புவாங்க. அது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அது மட்டும் போதாதுப்பா. இன்னும் நெறைய விஷயம் செய்யணும். நெறைய விஷயம் நான் ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்லு? அப்பா எனக்கு என் கூட படிச்ச ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாரி வச்சு நம்மளோட மெடிசின இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேக்ட்ரிலயும் சில பேருக்கு நீங்க வேலை குடுக்குறது மாரி இருக்கும். சரி. அதோட நிக்காம நம்மளோட மெடிசினுமே நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மெடிசின அளவெடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி அவங்க பிரதர் எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கம்முனு இருடா நான் சொல்லும்போது போனா போதும். இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் பக்கம் ஹீரோயினி கை காட்டி பார்த்துட்டு நம்மள அவ கவனிக்கல. டேய் போடா. ஐயோ! மேடம் அது ஏன் தெல உன்ன யார்றா குறுக்குல வர சொன்னது? டேய் இதோ வந்துட்டாக்கா. ஏய்! அவ தனியா இருக்கா போ. அது வந்து போடா போ. போய் குடு. ஐயோ! இது நான் எழுதியிருக்க போயம். போயமா? போயமெல்லாம் எழுதுவியா நீ? உனக்காக தான் எழுதினேன். கொஞ்சம் படிச்சு பாரேன். இல்ல. எனக்கு கொஞ்சம் டெலிவரி வேலை இருக்கு. குடுத்துருவானா? எனக்கு டெலிவரி வேலை இருக்கு. நான் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐய்யய்யோ! பார்க்கக்கூடாது. கடவுளே பார்க்கக்கூடாது. ஒரு வழியா போயிட்டா. ஐயய்யோ! அக்கா என் கவிதை தண்ணில கரைஞ்சிருச்சுக்கா. இதுக்கப்புறம் நான் என்னக்கா பண்ணுவேன்? ஐய! சரி பரவால்ல விடு. நீங்க தான் ஸ்மார்ட் ஆச்சே. இன்னொரு கவிதை எழுதுங்க. அ என்ன கிண்டல் பண்றீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன்னு தெரியுமா? பரவால்ல விடுடா. நாம புதுசா எழுதி இன்னுமே இம்ப்ரெஸ் பண்ணுவோம். உன்னால முடியும். ஆமா, உங்களால முடியும். ஆமா, என்னால முடியும். நான் போய் இப்பவே ஒரு கவிதை எழுதப் போறேன். இன்னும் நான் இதுக்கே தாங்காது. இந்த பக்கம் நம்மளோட வந்துட்டுருக்கும்போது, மேயர் உன்கிட்ட தனியா பேசணும். என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. காட்ஃபாதர் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீ எனக்கு பின்னாடி நெறைய விஷயம் செய்ற போலயே. என்னோட குடும்ப விஷயத்துல யார் தலையிட்டாலும் அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீயும் வேணும் சேர்ந்துக்கிட்டு கிறிஸ்டல் கேவுக்கு போனீங்களா? காட்ஃபாதர் அந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். அப்படியா? ஆமா காட்ஃபாதர். சரி உன்கிட்ட குடுத்த லின்ஷாவோட வேலை என்ன ஆச்சு? காட்ஃபாதர் போல்டா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? லின்ஷாவை எதுக்கு நீங்க பின்தொடர்றீங்க? ஏதாவது பர்சனலா உங்கள அட்டாக் பண்ணிட்டாளா? அது சரி லின்ஷாவோட ரீசெண்டா என்ன பண்ணிட்டுருக்கா? ஆ அவ அந்த கம்பெனிக்கு எதிரா போராடிட்டுருக்கா. கம்பெனிக்கு எதிராவா? அப்படின்னா அந்த லெட்டர் மொட்டை கடிதாசி எனக்கு யார் எழுதியிருப்பா? நீங்க பாரு. ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தரோட கையெழுத்தும் எனக்கு வேணும். ஏன் காட்ஃபாதர்? என்னாச்சு? எதுக்கு அவங்களோட கையெழுத்து உங்களுக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா தான் எடுத்துட்டு வந்து தருவியா என்ன? சரி நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஒரு பக்கம் நான் இன்னொரு போயம் எழுதியிருக்கேன் தெரியுமா? அவ திரும்பி வந்த உடனே நான் குடுத்துருவேன். ஆ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் திரும்பி பார்க்கும்போது அவங்க வந்துட்டாங்க. ஐயோ! ஒரு நிமிஷம். காலையில குடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு. இது 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 புடி இது படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அங்கேருந்து ஓடிருவாரு. உடனே அந்த லெட்டர பார்த்த உடனே அவங்களோட அங்கிள் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன எழுதியிருக்கு? நான் படிக்கவா? என்ன குப்பை இது நான் குப்பையில போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு அந்த பேப்பரை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் காட்டு வழியா நம்ம ஹீரோயினி ஃபேமிலியோட தளபதி வந்துட்டுருப்பாரு. அவன கொல்றதுக்காக ஒரு வில்லன் முன்னாடி வந்து நிக்க, "நீ யாரு? உன்ன கொல்ல போறவன். என்ன கொல்ல போறவனா? உனக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட, அந்த கருப்பு மாஸ்க்குக்காரன் தான் ஜெயிப்பான். இவர தாக்குறதுக்கான ரீசன் இவரு தான் இருக்கிறதுலே கராத்தேல நம்பர் 1 ஆகணும்னு சொல்லிட்டு ரேங்கிங் வாங்குன எல்லாருமே போட்டு தள்ளுவாரு. அதுல இவர் ரேங்க் 10. ஒரு பக்கம் மேயர் ஃபேமிலியோட எல்லா கையெழுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆன்சர் அவருக்கு கிடைச்சிரும். அவன் தானா அப்படின்னுவாரு. மறுபடியும் நான் இங்க திரும்ப வரேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் உங்களால தான்ப்பா. அவனை பார்க்கணும். சரிப்பா கூட்டிட்டு போறேன். இந்த பக்கம் விசில் ஊதிக்கிட்டே வரும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். யார் அது அப்படின்னு திரும்புறதுக்குள்ளேயே நம்மளோட மேயர் வந்து நிப்பாரு. அங்கிள் நீங்களா? ஏன்னா மேயரை பத்தின உண்மை தான் இவனுக்கு தெரியுமே. என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறதுக்குள்ளேயே நம்மளோட மேயர் அவர் மந்திர பவர் யூஸ் பண்ணி நம்மளோட மயங்க வச்சிருவாரு. உடனே இந்த சவுண்டு லைட்டா வீட்டுக்குள்ள கேட்கும். நம்ம ஹீரோயினி இது ஏதோ வெளியில சவுண்ட் கேட்ட மாதிரி இல்ல. ஆமா எனக்கும் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்ட் நம்ம மகன் வாய்ஸ் மாதிரி இல்ல அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினி அங்க இருக்க ஒயின் பாட்டில்ஸை பார்த்துட்டு காலையில உங்களுக்கு 2 பாட்டில் ஒயின் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாப்பா அவன். அப்படின்னா அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து உங்களோட குடும்பத்தாலும் அங்க ஒருத்தவன் செத்து போய் கிடக்குறான். என் மகன் ஈயா இல்ல உங்களோட கைடு எது அடிச்சு கொண்டிருக்காங்க. அவனோட பாடி மார்ச்சில் இருக்கு. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. அப்பா முதல்ல இவரை கூட்டிட்டு போங்க. நான் போய் பார்க்குறேன். கேர்ஃபுல்மா நீங்க வாங்க. என்ன இது திடீர்னு இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? ஐயோ நம்ம பண்ணது தான் தப்பாச்சோ. மொட்டை கடுதாசி வெளில தின்னுச்சு. அது வந்து என்னங்க? என்ன? ஆஹா ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு யார் எதிரி இருக்க போறா? ஐயோ உண்மையை சொல்லிடலாமா வேணாமா? ஏதாவது மறைச்சுன்னா மரியாதையை உண்மையை சொல்லிடு. என்ன லெட்டர்மா இந்த நேரத்தில் எழுதணும்?
டேய் மேயரை பற்றின விஷயத்த அவனுக்கு பிளாக்மெயில் லெட்டர் எழுதுடா, அப்போ தான் நம்ம கம்பெனிக்கு அப்ரூவல் கிடைக்கும். அது நாம தான் எழுத வச்சோம். என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டீ குடிங்க மாஸ்டர். பொடி லூஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பி மாஸ்டர் நான் ஒத்துக்கிறேன், நான் தான் கிட்ட சொல்லி பிளாக்மெயில் லெட்டர் மேயருக்கு எழுத வச்சேன். எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆள் பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சா அவன்கிட்டயே போய் மாட்டியிருக்கீங்க. மார்ச்சரி எங்கே ஷென்னு? எங்கே தான் இருந்தார். சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை பார்க்கறதுக்காக உள்ளே வந்திருப்பாங்க. அப்போ இதுதான் அந்த டெட் பாடின்னு சொல்லிட்டு துணியை விளக்கும் போது நம்மளோட ஷென் அப்படின்னு எழுந்து உட்காருவார். நம்ம ஹீரோயினையும் அந்த கசின் கூப்பிட்றவரும் பயங்கர ஷாக் ஆகிடுவார். ஏன் அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, எங்கடா அந்த பாடி இங்கே இருக்குது, நீங்கள் இதை திறந்தீங்க, இங்கே பாரு, எவனோ ஸ்ட்ராங்கானவங்க கூட சண்டை போட்டு தான் இந்த காயெல்லாம் வந்திருக்கு. யார் இவனை கொண்டு இருப்பா? நம்ம சிட்டிலேயே கராத்தேல 10வது இடத்துல இருந்தவன் தானே இவன். உங்களோட ஃபேமிலியோட பாடி கார்டு, இவனுக்கு வெளியில் ஏதாவது எதிரி இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட். நன்றி.